Hi, good morning everyone. Welcome back to the series of all about English. தமிழ்ல ஒன்று சொல்லுவோம், உங்க வீடு மாதிரி நினைச்சீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பல மாதிரி யூ ப்ளீஸ் கன்சிடர் இட், ஃபீல் இட் லைக் யுவர் ஹோம், இப்படிலாம் சொல்லுவோம். அது அப்படி கிடையாது. நேட்டிவ் ஸ்பீக்கர் என்ன சொல்றாங்கன்னா, ப்ளீஸ் மேக் யுவர் செல்ஃப் அட் ஹோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்போ சொல்லலாம் அப்படின்னா, அவங்க நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு தான் சொல்லணும். இதை தனியாக சொன்னா அது கான்டெக்ட்ல இருக்காது, புரியாது. அப்போ இஃப் யூ சே டு எ கெஸ்ட், வீட்டுக்கு வந்தவங்க விருந்தாளிகிட்ட, மேக் யுவர் செல்ஃப் அட் ஹோம் அப்படின்னு சொன்னா, யூ ஆர் மேக்கிங் தம் ஃபீல் வெல்கம் அண்ட் இன்வைட்டிங் தம் டு பிஹேவ் இன் அன் இன்ஃபார்மல் ரிலாக்ஸ்டு வே. நீங்க நம்ம வீடு மாதிரி உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கிட்டு இங்க வாங்க அப்படின்னு சொல்றோம்ல, அப்ப சொல்லும்போது ப்ளீஸ் மேக் யுவர் செல்ஃப் அட் ஹோம். கெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நாம சொல்றோம், ப்ளீஸ் ஹாவ் அ டீ அப்படின்னு சொல்றோம். ஒரு ப்ளீஸ், நோ ஃபார்மாலிட்டி, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுப்போம். வேண்டாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுப்போம். அப்போ ப்ளீஸ் பி கம்ஃபர்டபுள், மேக் யுவர் செல்ஃப் அட் ஹோம், உங்க வீடு மாதிரி நினைச்சீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு அதை நாம் பயன்படுத்தலாம்.